கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டிவோஷனில் உங்களை காண்கிறது, உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிற இந்த வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற விதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது கிறிஸ்மஸ் மாதம். நம்ம எல்லோரும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாம் கிஃப்ட்டை வாங்குறது என்ன, நமக்கு புது துணிகளை வாங்கி கொள்கிறது என்ன, பரிசுகளை பரிமாறிக்கொள்கிறது என்ன. எஸ்பெஷலி இங்கே நார்த் அமெரிக்கா, கனடா தேசங்களிலே நீங்கள் பார்ப்பீங்களே, ஆனால் இட்ஸ் அ ஹாலிடே சீசன். லைக் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களிலே அதிகமாக பண பரிவர்த்தனைகள் நடைபெறக்கூடிய ஒரு காரியம். ஈவன் பார்த்திங்கன்னா, எப்படா சேல் போடுவாங்க, போட்டிருக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களும் உண்டு. எதற்காக இது சொல்கிறேன் என்றால், இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கிறிஸ்துமஸுக்காக நாம் தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த நேட்டிவிட்டி ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் நடித்து காண்பிப்பார்கள், பாடி அதை வெளிப்படுத்துவார்கள். இந்த நேட்டிவிட்டி என்று நம்ம சொல்லும் பொழுது, அதாவது கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லும் பொழுது, நம்ம தவிர்க்க முடியாத சில காரியங்களில் ஒன்று, தவிர்க்க முடியாத சில விஷயங்களில் ஒன்று வானில் தோன்றிய நட்சத்திரம், இல்லையானால் தூதர்கள் வந்து பாடின விதம், மகிமைப்படுத்தின விதம். இன்னொரு காரியம், யாருமே ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாத, நோட் பண்ணாத ஒரு விதம், அந்த தொழுவம், இல்லையானால் மாற்றடை கொட்டில் என்று சொல்வார்களே, அதையும் நான் இந்த நேரத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். எதற்காக நான் இதை நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன் என்றால், இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேஞ்சர், அதாவது அந்த மாட்டுத் தொழுவம் இல்லைன்னா குடில் என்று நீங்கள் தமிழில் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இந்த மேஞ்சர் என்கிற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். 4 முறை. இந்த மேஞ்சருக்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக, அதாவது மூல பாஷையிலிருந்து வந்த மொழியாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க, அவங்க ஃபத்னே அப்படி என்று சொல்கிறாங்க. PHATNE ஃபத்னே அப்படின்னாக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இது ஒரு வீட்டிலே அவர்கள் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். நம்மள நிறைய பேர் நினைப்போம், வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டுத் தொழுவம் அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிருப்போம். என்னுடைய சிறு வயதிலே நான் பார்த்துருக்கிறேன், சில வீடுகளிலே அவர்கள் வளர்க்கிற அந்த ஆடுகளையோ இல்லையானால் மாடையோ கட்டி வைக்கிறதற்கு வீட்டின் ஒரு மூலையிலே, ஒரு பகுதியிலே அவர்கள் அந்த இடத்தை கொடுத்து வைத்திருப்பார்கள். இந்த இடத்தில்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த முன்னணியிலே, அதாவது அந்த ஆடு மாடுகளுக்கு தீனி கொடுக்கக்கூடிய, இல்லையானால் அதற்காக அவர்கள் உபயோகிக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஜீசஸை வைத்திருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்கு இவ்வளவு இதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு எம்ஃபசைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பிரியமான தேவஜனமே. இதில் ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த தேவன் சொல்லுகிற ஒரு விஷயம், இல்லைன்னா நம்மளுடைய அட்டென்ஷனை அவர் சீக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வலோகத்தையும் படைத்த தேவன் இந்த உலகத்தின் அத்தனை வித ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய கைக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய தேவன். ஆனால் அவர் பிறந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க, யாருமே கேட்பாரற்று இல்லை யாருமே கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு சத்திரத்தில் கூட இடம் இல்லை என்று சொல்லி, இப்படி ஒரு வீட்டில் ஒரு மாட்டிடை கொட்டிலே அவர் பிறந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்குது தெரியுமா? அவருடைய பேர்த்தில் இருந்தே நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எளிமையான ஒரு தேவன். அவர் எளிமையை விரும்புகிற தேவன். பகட்டு காரியங்கள், பெரிய விஷயங்கள், அவர் நினச்சிருந்தா ஒரு ராஜாவாக பிறந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் he is going to come as a king. அவர் ஒரு ராஜாவாக நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆனால் அவர் இந்த உலகத்துக்கு, உங்களுக்கும் எனக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு டீச்சிங்கை கொடுத்துட்டு போயிருக்கிறார். பி ஹம்பிள், பி சிம்பிள். அவர் நினச்சிருந்தா ஒரு ராஜாவாக ஒரு அரண்மனையில் பயங்கர வல்லமையோட, பயங்கர ஒரு பாஷா பிறந்திருக்க முடியும். பட் he did not choose that. He chose to be humble. நீங்கள் அந்த அதிகாரத்தில், லூக்கா 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, நாம் பெத்லெஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருந்த பிள்ளையையும் கண்டார்கள். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்கள்.
மந்தையை மேய்த்து கொண்டு எங்கேயோ இருந்தவர்களுக்கு தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கு தாவீதின் ஒரு பெத்லஹேமில் உங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி அவர்கள் துதித்து பாடி கடந்து போனதும் இந்த மேய்ப்பர்கள் வருகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல செய்தி சொல்லப்பட்டது எளிமையான அந்த மேய்ப்பர்களுக்கு. செய்தி சொல்லப்பட்டது அவர்கள் பணிகளை செய்து கொண்டு பணியிலே இருந்த அந்த வேலைக்காரர்களுக்கு. அவர்கள் தேடி வருகிற இடம், அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம் எளிமையின் கோலமாக பிறந்த இயேசு ராஜனை இங்கு பார்க்குறாங்க. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கிறிஸ்மஸுக்காக நம்ம வீட்டில் குடில் அமைச்சிருக்கலாம். எத்தனை வீடுகளில் குடில் அமைக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கு கோல்டன் குடில்லாம் வந்துட்டு, அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் எளிமையானவன், என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நீங்களும் இருதயத்தில் மன தாழ்ச்சியும் அமைதியும் சமாதானம் உள்ள பிள்ளைங்களாக இருங்க. பி சிம்பிள் அண்ட் பி ஹம்பிள். ஏன் ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லணும்? ஏனென்றால் அவர் சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை அங்கேயே சொல்கிறார். நான் தேடி வருகிற என்னுடைய ஜனங்கள் எளிமையும் சிறுமையுமான என் ஜனங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் ராஜாவாக பெரிய பாஷான உள்ளவங்க, பாஷ் லைஃப் வாழ்கிறவங்களுக்காகன்னு இல்லை, எல்லோருக்காகவும் வந்திருக்கிறேன். குறிப்பாக ஒதுக்கப்பட்டு கழிக்கப்பட்டு தனிமையில் இருக்கக்கூடிய, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய, நாங்களெல்லாம் சிறுமையானவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் என்னன்னா, நானும் அவர்களில் ஒருத்தன், நானும் உங்களில் ஒருத்தன், உங்களுக்கான ஒரு தேவன். உங்கள் பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை எல்லாம் எடுக்கிறதுக்கு, என் தோளில் சுமந்துக்கிறதுக்கு நான் உங்களில் ஒருத்தனாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு தேவன் இல்லையா அவர்? என் அருமையான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்மஸுக்காக நாம் எதை செய்கிறோமோ இல்லையோ, எளிமையானவர்களை சந்திக்க வேண்டியதும் அவர்களோடு கூட நேரத்தை செலவிட வேண்டியதும் அவர்களுக்காக ஒரு சிறு உதவியையாவது செய்கிறதும் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது என்று நான் சொல்வேன். Those who are trying to put a posh crib in your home, ஒரு பெரிய மேஞ்சரை ஒரு டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? My humble request to you, spend that money to feed the poor and needy. God is expecting that. And God says that I am one among you. I have come. And those who are following Jesus will definitely do that. இந்த செய்தி உங்களை தொட்டிருக்குதா? இந்த செய்தி உங்களுக்குள்ளால் பேசுதா? இன்றைக்கே ஒரு பொருத்தனை எடுத்துட்டு, இன்றைக்கே உங்களுடைய கையின் பிரயாசத்தில் நீங்கள் கொண்டு வந்ததில் எடுத்து யாராவது ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ரிமெம்பர், கொட்டகை இல்லைன்னா அந்த தொழுவம் என்று சொல்லக்கூடியது அவருடைய ஹம்பிள் நேச்சரை காமிக்குது, அவருடைய இரக்க குணத்தை காமிக்குது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் அவ்வாறாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காக இதை செய்வீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.